உங்க பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என் பேர் பிரியதர்ஷினி. திருநெல்வேலிலேருந்து வரேன். ஓவரால் ரேங்க் வந்து 1383. கம்யூனல் ரேங்க் வந்து 728. இப்போ வந்து நான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டா ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து எம்இ பிஎட் முடிச்சிருக்கேன். எப்ப கல்லூரி முடிச்சீங்க? எப்ப டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? டிஎன்பிஎஸ்சி வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட்னால இல்லை கவர்மெண்ட் ஜாப்னு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறமா நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஒரு ஃபஸ்ட்டு பையன் பிறந்து அதுக்கப்புறம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 4 இயர்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக படித்தேன். இப்போ வந்து அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றீங்க? குரூப் 4னா இது செகண்ட் அட்டம்ப்ட். இதுக்கு முன்னாடி நான் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து 2 வாட்டி கிளியர் பண்ணி மெயின்ஸில் தான் போயிட்டு எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க மேம்? 153 கொஸ்டின்ஸ் போட்டேன். தமிழ் எந்த மாதிரி படிக்கலாம்? இனி வரும் காலங்களில் ஆஸ்பிரன்ஸ் தமிழ் எப்படி படிக்கலான்றதை சொல்லுங்க. எது படித்தாலுமே ரொம்ப புரிஞ்சு ரொம்ப டீப்பாக படிக்கணும். ரொம்ப மக்கப் பண்ணிட்டு போகிறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து மக்கப் வந்து யூஸ் ஆகவே ஆகாது. ஏன்னா ஏன்னா இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து புக்ஸ் எல்லாம் தாண்டி கேட்குறாங்க. அதனால ரொம்ப டீப்பாக படிக்கணும். அங்கே போயிட்டு அதை நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அதுதான் இப்போ படிக்கிறது. ஸ்கூல் புக்ஸ் தான் படிச்சீங்களா? வேற எதுவும் சோர்ஸ் படிச்சீங்களா? இல்லை, ஸ்கூல் புக்ஸும் படித்தேன். வேற எது கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கோ மெட்டீரியல் அதையும் வாங்கி ப்ரிப்பேர் பண்ண தான் செஞ்சேன். இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இப்படி படிக்கணும், இங்கேருந்து படிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் ஆச்சு மேம்? அது எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வீட்லேயே தான் உட்காந்து படித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கவர்மெண்ட்டோட நாலேஜ் சென்டரில் போயிட்டு திருநெல்வேலி நாலேஜ் சென்டர் இருக்குது, அங்கே போய் படித்தேன். அங்கே நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே முன்னாடி கிளியர் பண்ணவங்க எல்லாருமே எப்படி எப்படி படிக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? ஆப்டிடியூட், ரீசனிங் ரெண்டுமே சொல்லுங்க. மேக்ஸு அது வந்து ஃபுல்லாக கொஞ்சம் யூடியூப் சேனல் தான். எது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அதை தான் ஃபாலோ பண்ணேன். திருமணத்துக்கு பிறகு படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லை? கல்லூரி முடிச்சுட்டு எத்தனை இயர் கேப் விட்டு படிக்க ஆரம்பிச்சிங்க திரும்பவும்? 4 இயர்ஸ்க்கு அப்புறம். 4 இயர்ஸ்க்கு அப்புறமா கேப் விட்டு படிக்கும்போது படிக்க முடிஞ்சதா இனிஷியலாலாம்? இல்லை, எனக்கு இப்போ 35 ஆகுது. ஆனால் நானே படித்து வந்திருக்கேன். ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்கும். ஜிஎஸ் எந்த மாதிரி படிக்கணுன்றதை சொல்லுங்க மேம். ஜிஎஸ் வந்து அதான் எந்த சப்ஜெக்ட்டுமே ரொம்ப டீப்பாக படிக்கணும். பாலிட்டிக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கொஞ்சம் ஓல்டு புக்குமே கொஞ்சம் சேர்த்து இந்த வீடியோலாம் முன்னாடி போட்டிருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சிங்களா மேம்? ஓன் நோட்ஸ் தான். நான் நிறைய என்னோட நோட்ஸ் தான். என்னோட நோட்டு வச்சு தான் முக்கால்வாசி நான் படிப்பேன். புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் படிப்பேன். உங்களுடைய ஸ்டடி பிளான் எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்கிறவங்களுக்கும் டிஃபிகல்ட் இல்லையா? இப்போ உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். எந்த மாதிரி நீங்கள் நேரத்தை ஒதுக்கி படிச்சிங்க? நான் வந்து காலையில் எந்திச்சு படிப்பேன். சில நேரம் முடியலன்னா எந்திக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் நாலேஜ் சென்டர் கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக படிச்சுட்டு வீட்டுக்கு எனக்கு 9 மணிக்கு நான் கூட வந்திருக்கேன். அப்படி இல்லை நைட்டு இந்த கால் ஃபர்லாம் ஆகிட்டுனா வீட்டுக்கு 9 மணிக்கு தான் வருவேன். என் பையனை வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. குடும்பத்தில் கணவர் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறது? நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கான்னா தினேஷ் இல்லாமல் இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப சப்போர்ட்டு. ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸ் ஃபுல்லாமே நிறைய அவங்க தான் பார்ப்பாங்க. நான் வந்து இந்த எக்ஸாம்லாம் எதுனா பாதி நேரம் ஹோட்டலில் சாப்பிட்றது, ஏதாவது சும்மா வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் படிச்சுட்டு இருந்தேன். உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். எப்படி ரிவிஷன் மெயின் நான் எப்படி பண்ணுவேன்னா, ஃபஸ்ட் இன்னைக்கு நான் படிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் வந்து நான் திரும்ப புதுசாக படிக்கிறத விட நான் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன படிச்சனோ, முந்தின நாள் என்ன படிச்சனோ அதை ரிவைஸ் பண்ணிட்டு தான் நான் அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணவே செய்வேன். புதுசாக படிக்கவே மாட்டேன். நான் மைண்ட் செட்டை எப்படி வச்சுருக்கேன்னா, ரிவிஷன் பண்ணலை அப்படின்னா அது எனக்கு கண்டிப்பாக மறந்து போயிடும். அதனால் ரிவிஷன் பண்ணலைன்னா வேஸ்ட்டு அப்படின்னே தான் நான் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் முந்தின நாள் படிச்சுட்டேன் அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ ஹிஸ்ட்ரியில் 10 டாபிக் இருக்குது அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்காக புதுசாக படிக்க மாட்டேன். ஒரு டாபிக் படித்ததை வந்து திரும்ப அடுத்த நாள் திரும்ப அந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணிட்டு தான் நான் அடுத்த டாப்பிக்கே போவேன். இப்போ நிறைய குடும்ப தலைவிகள் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆலோசனைகள் சொல்லுவீங்க? நேரத்தை இப்படி ஒதுக்கி படிங்க, இந்த மாதிரி படிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக படிக்கலாம். நமக்கு சப்போர்ட் கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம மைண்ட் செட் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். நமக்கு ஒரு வாட்டி கிடைக்கலன்னா நம்ம வந்து சோர்ந்து போகவே கூடாது. எப்படியாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் படித்தாலே போதும். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, நான் ரொம்ப பெருசாக மொபைல் யூஸ் பண்ணதில்லை. செல்ஃப் டவுன் ஆனால் எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க உங்களை? நான் அன்றைக்கி படிக்க மாட்டேன். அன்றைக்கி எனக்கு படிக்க தோணலையா நான் படிக்கவே மாட்டேன். படிக்க தோணா மட்டும்தான் நான் படிப்பேன். ஆனால் எனக்கு ஒரு 2 நாள் படிக்கலன்னா கூட 3ஆவது நாள் பயம் வந்துடும். படிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தன்னால் பயம் வந்துடும். எனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல எனக்கு படிக்கவே பிடிக்கலனா கூட ஏதாவது ஒன்று படிக்கணும், படிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது,
அந்த மாதிரி இருப்பேன். ஒரு 2 நாள் கொஞ்சம் டவுனா இருந்தா கூட 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணிருவேன். அதுவும் நாலேஜ் சென்டர் போயிட்டோம்னா நமக்கு படிக்க தோணிரும். எல்லாருமே நம்மள சுத்தி படிப்பாங்க. ஸோ படிக்க ஆரம்பிச்சுருவேன். எக்ஸாம் ஹால்ல எதுவும் மிஸ்டேக் பண்ணீங்களா மேம்? அதெல்லாம் நெறைய பண்ணேன். ரொம்ப நெறைய பண்ணேன். ஏன்னா, நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு போனதெல்லாம் வேற மாதிரி இருந்தது. இந்த குரூப் 4 ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம அங்க போய் பார்த்தது எப்போதும் தமிழ்னா 45 மினிட்ஸ்ல போட்டு முடிச்சுருவோம். அன்னைக்கு தமிழுக்கே எனக்கு 1 1/2 மணி நேரம் ஆயிட்டுங்கும்போது, நான் கொஞ்சம் கேர்லெஸ் நெறைய பண்ண தான் செஞ்சேன். நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்க ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு? இன்ஸ்டிடியூட்ட விட செல்ஃப் ஸ்டடி முக்கியம். நெறைய யூடியூப் சேனல்ல புதுசா போடுறாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு சில பேருக்கு வந்து கேள்வி ஞானம் பிடிக்கும். அப்போ மத்தவங்க என்ன சொல்றாங்களோ, அத கேட்டு கேட்டு படிக்கிறது பிடிக்கும். அந்த மாதிரி கேட்டு படிங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டடி மெத்தட் இருக்கும். அத ஃபாலோ சில பேர் நைட்டு தான் படிக்கணும்னு இருப்பாங்க. அப்ப நீங்க நைட்டு படிங்க. சில பேர் காலையில படிக்கணும்னு சொல்லுவாங்க. காலையில படிங்க. உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்கும். ஆனா கன்சிஸ்டன்ட்டா படிக்கணும். நேரத்த ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு ஆர்டர் வாங்கினது மேம்? இது வந்து என்னோட 4 வருஷம் தவம். நானு, என் வீட்டுக்காரு, என் பையனோட தவம். என் பையனுமே வந்து நெறைய நாள் என்ன பண்ணுவான்னா, நான் கிளம்பி போம்போது கூட அவன் வந்து வெளியில நின்னு அழுவான். அவனுக்கு லீவ் இருக்கிற நேரம் அவன் அழுவான். அத விட்டுட்டு நான் போனதுனால இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்.